சைடுல தெரியுது பாருங்க, இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோ தான் நம்ம ரெடி பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டோரிக்கான கதை, இந்த கதையை நீங்க ஈஸியா கூகுள்ல இருந்து எடுத்துக்கலாம், ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க லைப்ரரிக்கு போயிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன். நம்மளுடைய கூகுள் ப்ரொவைட் பண்ணிருக்க அந்த ஆப்பை, ஸோ அந்த ஆப்பை போயிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஜெமினி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜெமினின்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சோ வந்து நீங்க இங்க ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஸ்டோரியை நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. சோ தமிழ்லயே நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க, தமிழ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரோ மார்க் டச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஜென்ரேட் ஆகும். இப்ப வந்து தங்கமீன் அந்த தலைப்புல ஒரு ஸ்டோரி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க இந்த ஸ்டோரியை கூட நம்ம கார்ட்டூனா மேக் பண்ணலாம். சோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சாட் ஜிடிபி பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், அதுவும் இதே மாதிரி தான் ஸ்டோரி ஜென்ரேட் பண்றது. சோ அந்த சாட் ஜிடிபி பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நிறைய நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெய்டு தான் பண்ணணும், அதாவது பணம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஜெமினில அன்லிமிட்டடா யூஸ் பண்ணலாம், தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை நீங்க இது மூலம் நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோரி எடுத்துட்டீங்க, பேசிக்கா நம்ம எடிட்டிங்ல போயிடலாம். ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். நான் எடிட் பண்ண யூஸ் பண்ண போற ஆப் பாத்தீங்கன்னா கேன்வா. சோ நான் அகைன் வெளியே வந்துடுறேன். இந்த கேன்வாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு கேன்வா, இங்க பாருங்க, கேன்வாவை நீங்க சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து கேன்வாவை ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கேன்வாவை ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கேன்வா இப்படிதான் இருக்கும். இங்க நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு காப்பிரைட் வந்ததே கிடையாது. நான் யூஸ் பண்ற எல்லா தம்ப்நெயிலும் இதுல இருந்து தான் நான் செட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தம்ப்நெயில் மேக்கிங் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, மேல வீடியோ காமிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காப்பிரைட் வராது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லைவ் ப்ரூஃப் வந்து. இப்ப நீங்க பாக்குற தம்ப்நெயில் கூட இதுல இருந்து தான் நான் எடுத்தேன். சோ நான் நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க மேல தள்ளிட்டே போங்க, இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் எல்லாம் உங்களுக்கு நல்லா பாருங்க, யூடியூப் ஷேப்பு, இன்ஸ்டாகிராம் ஷேப்பு, அப்புறம் ஷார்ட்ஸ் உடைய ஷேப்பு, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்ப நான் வீடியோ கிரியேட் பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது போல உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸை நான் ஒன்று டச் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க, நீங்க டச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்ப இந்த இடத்துல பாருங்க 3 இமேஜ் இருக்கு. ஸோ வந்து இந்த ஃபோல்டர்ல 3 இமேஜ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த 3 இமேஜுமே நம்ம டிலீட் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இமேஜ் மேல டச் பண்ணிட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த இமேஜ் மேல டச் பண்ணிக்கிட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த இமேஜ் திரும்ப வேணும்னா இந்த அன்டூவை நீங்க டச் பண்ணுங்க, திரும்ப வந்துடும். சோ நான் எல்லா இமேஜுமே டிலீட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, அகைன் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோல்டர், அதாவது ஒயிட் கலர்ல வந்துடுச்சு. சோ நீங்க இந்த மாதிரி வர வச்சுக்கோங்க. ஒருவேளை டிலீட் ஆயிடுச்சுன்னா இந்த அன்டூ கொடுத்து நீங்க திரும்ப வர வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா, நான் ஆல்ரெடி இமேஜ் சர்ச்மெண்ட் ஆப்பை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுல இருந்து எப்படி இமேஜ் டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுல இருந்து நான் டவுன்லோட் பண்ண இமேஜும் நான் இங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கிருந்தே நம்ம இமேஜஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த எலிமெண்ட்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த சர்ச் பார்ல பேக்ரவுண்ட் இமேஜ் ஜங்கிள் அப்படின்னு நீங்க போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி இங்க டைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த மாதிரியான நிறைய இமேஜஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணுங்க, இந்த ப்ரோன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க பணம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்க கவனிப்பா பாருங்க.
காப்பிரைட் வராம எங்க இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்ல நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கார்ட்டூன் ஸ்டோரியை நீங்க மேக் பண்ணி ஒரு யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க பாருங்க சி ஆல்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க நிறைய இமேஜஸ் இருக்கு. சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ரீயா ஏதாவது இருக்கான்னு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஆனா ஃப்ரீயா இருக்கிறது கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும், பிரைட்னஸ் இருக்காது. சோ நீங்க இதுலயே ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்குங்க. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இந்த ப்ரோவை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதாவது இந்த கிரீடம் சிம்பிள் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் லாஸ்டா சொல்றேன். இப்ப ஃப்ரீ வெர்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க மேல தள்ளிட்டே போங்க. இதுலயும் நிறைய ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. சோ நீங்க மேல தள்ளிட்டே போங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ப்ரோ இல்ல. சோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க தள்ளிட்டே போங்க. இப்ப நீங்க இங்க பாருங்க, இந்த ஒரு ஃப்ரீ வெர்ஷனை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. சோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துடுச்சு. சோ இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இதை நம்ம கரெக்டா இந்த ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது தெரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் எப்படி இந்த கார்னரை பிடிச்சி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு அழகான ஒரு இமேஜ் கொண்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இமேஜ் மேல என்னுடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு குரங்கு இந்த கிளைகளை பிடிச்சு கொண்டு விளையாட போகுது. சோ அந்த மாதிரி நான் ஒரு கிரியேட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு உங்க ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ வாட் எவர் நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அகைன் நான் இதை டச் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பார்ல மங்கின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மங்கீஸ் வந்துடும். இதுல நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சி ஆல்னு இருக்கு பாருங்க, இங்க நல்லா பாருங்க. இதை நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டுமே உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான மங்கி வேணும்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் 2 டைப்ல மங்கி காமிக்கிறேன். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மங்கிய பாருங்க, வெறும் போட்டோ மட்டும் தான் இருக்கு. அதுவே நீங்க இந்த மங்கிய பாருங்க, மூவ்மெண்ட்ல இருக்கு, கொஞ்சம் அசைற மாதிரி இருக்கு. சோ உங்களுடைய கார்ட்டூனுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் வேணுமா, இல்லைன்னா ரியாலிட்டிக்கா ஒரு உண்மையான ஒரு குரங்கு மாதிரி வேணுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க நிறைய இருக்கு. உங்களுக்கு வேண்டியதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மரக்கிளையில விளையாடுற மாதிரி இருக்கு. சோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். நீங்க டச் பண்ண உடனே எடிட் பேஜுக்கு வந்துடும். இப்ப நீங்க இந்த குரங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிராஸ்ல பண்ணிக்கலாம், வாட் எவர் நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மங்கி நான் இந்த மரத்துல, அதாவது மரக்கிளை இருக்கு இல்லையா, இந்த மரத்துல பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வைக்கிறேன். சோ இந்த கார்னரை பிடிச்சி இழுத்துட்டு நான் இப்படி சுத்திட்டு, சோ நீங்க இப்ப நல்லா பாருங்க, இந்த மங்கி மேல டச் பண்ணிட்டு இந்த கார்னரை புடிச்சுக்கிட்டு நல்லா பாருங்க, இந்த வட்டமா இருக்கு பாத்தீங்களா, இதை புடிச்சிட்டு நேரா வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த வட்டமா இருக்கு பாத்தீங்களா, அகைன் அதை நான் இப்படி திருப்பிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மங்கியை நான் கீழே இழுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க வச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மங்கியை நான் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த எம்டி பிளேஸ டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ்குள்ள ஒரு மரக்கிளையில ஒரு மங்கி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த மாதிரி வந்துருச்சு. சோ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்க. அகைன் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன நான் சொல்றேன், டவுன்லோட் பண்ணுங்க. இந்த இடம் தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல MP4 வீடியோன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல வேற ஏதாவது இருந்தா நீங்க MP4 வீடியோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க MP4ல வச்சுட்டு இந்த டிக் மார்க்கை நீங்க டிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்க, எட்வின் லாண்ட் அப்படின்றவங்க இந்த ப்ராஜெக்ட பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது முடிகிற வரைக்குமே இங்க மாறி மாறி கமெண்ட் வந்துட்டே இருக்கும். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல
நீங்க இது டவுன்லோட் ஆகி முடியிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சோ நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து எட்வின் லாடன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ஆப் கிரியேட்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சைட்ல இருந்து கமெண்ட் வருது. சோ நீங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேற மாதிரி வரும். சோ நீங்க படிச்சு தெரிஞ்சுக்குங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. கேலரிக்கு போயிடும். சோ நீங்க கேலரியில போயிட்டு பாருங்க. ஆனா நான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணும் போதே ஒன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இதுல இருக்கிற ப்ரோ வெர்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்து இத பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி பணம் கட்டி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ட் மார்க்கை டச் பண்ணி நீங்க அகைன் இந்த பேஜுக்குள்ளேயே வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க இந்த இடத்துல திரும்பவும் மங்கின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய மங்கீஸ் வந்துடும். இது மங்கீஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்குகள் எல்லா இமேஜுக்கும் பொருந்தும். சோ வந்து ப்ரோவை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இந்த அனிமலை நான் டச் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எடிட் பேஜுக்கு வந்துருச்சு. இருந்தாலுமே நீங்க அப்படியே எடிட் பண்ணக்கூடாது, காப்பிரைட் பிரச்சனை வரும். நல்லா பாருங்க, ரிமூவ் வாட்டர் மார்க்னு கேக்குறாங்க. சோ நீங்க ரிமூவ் பண்ணணும். அது எப்படின்னா, இதை நீங்க டச் பண்ணுங்க. ரிமூவ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை கேன்வா ப்ரோ ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அதை நீங்க டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் மை ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்மளால இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. இருந்தாலுமே நீங்க இத பணம் கட்டி யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதே பேஜ்ல இயர்லி மந்த்லி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒன்லின்னு இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஒன்லினா நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலுக்குன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை நீங்க டச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன் டைம் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 1 வீக் வந்து 199 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் டேக்கு வந்து 69 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெட் கேன்வா ப்ரோன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூகுள் பே, போன்பே அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ நீங்க பணம் கட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நான் இதை டச் பண்ணி வெளியே வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இப்போ இந்த மங்கியை நீங்க ப்ரோல பே பண்ணீங்கன்னா இந்த மங்கி மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க என்ன பேக்க போறீங்களோ அந்த பேக் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான். சோ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த ஆப்ல என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிக்சரை எடுத்துட்டு வர கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு குரங்கு எடுத்துட்டு வர கத்துக்கிட்டீங்க. அது அனிமேஷன் பண்ண கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க இதை ப்ரோ வெர்ஷன்ல யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே கத்துக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்டிங்லயே ஜெமினின்ற ஆப்ல ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. சோ நீங்க இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க. பொறுமையா கேளுங்க. இன்னும் சில எடிட்டிங் நான் சொல்லித்தரேன், வேற லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கேன்வால நீங்க டவுன்லோட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த இமேஜை எடுத்துட்டு வந்து இன்ஷாட்ல நீங்க எடிட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ஷாட்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இன்ஷாட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப இன்ஷாட் ஓபன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க காப்பிரைட் இல்லாம வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் இன்ஷாட் மூலம். இப்போ இன்ஷாட் நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க, வீடியோவை டச் பண்ணிக்கிட்டேன். இந்த நியூ நீங்க போங்க. இப்ப நம்ம கேன்வா ஆப்ல எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பை இப்ப நம்ம கொண்டுட்டு வர போறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லயே கேன்வா ஆப்ல ஒரு இமேஜ் மங்கி குரங்கு வச்சு எடிட் பண்ணோம் பாத்தீங்களா, அததான் இப்ப நம்ம கொண்டுட்டு வர போறோம். சோ நான் வந்து இந்த இடத்துல வீடியோவை டச் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜை கொண்டுட்டு வரேன். இப்ப நான் இதை டச் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். நான் எல்லா வீடியோலுமே சொல்றேன். இந்த இடத்துல கேன்வாஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவை நீங்க செட் பண்ணிக்கோங்க. சோ நான் லாங் வீடியோ ரெடி பண்ண போறதுனால 16:9 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மார்க்கை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல கேன்வால எடிட் பண்ண இமேஜஸ் வித் மங்கியை கொண்டுட்டு வந்துட்டோம்.
சோ இது கூட ஒரு கேர்ள் பேசுற மாதிரி நம்ம எடிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லாமே நான் கற்பனையா தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க இதை விட பெட்டரா ரெடி பண்ணுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா வெளியே வந்துடுறேன். இதுக்கு தேவையான கேர்ள் கேரக்டர் எங்க போயிட்டு நம்ம கொண்டுட்டு வருதுன்னு பார்க்கலாம். சோ நீங்க இது வரைக்கும் மறந்துடாதீங்க. நீங்க இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெமினி ஆப்ல ஸ்டோரி கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் கேன்வா ஆப்பை பத்தி ஃபுல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஷாட் குள்ள கேன்வா ஆப்ல எடிட் பண்ண இமேஜ் கொண்டுட்டு வச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் இந்த எடிட்டிங், அதாவது இந்த இன்ஷாட் எடிட்டிங்ல ஒரு பொண்ணு பேசுற மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்க போறோம். சோ அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப அதுக்குண்டான வெப்சைட்டை போயிட்டு பார்க்கலாம். சர்ச் பார்ல அடோப் ஏஐ அனிமேஷன் ஃப்ரீ அப்படின்னு நீங்க போட்டுக்குங்க. இந்த ஆப் ரொம்ப ஈஸி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, இதுல இருந்து தான் நம்ம ஒரு கேரக்டரை எடுத்துட்டு போக போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ்ல விட இதுல ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற இமேஜஸ் கூட காட்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பர்கர் மனு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சைன்இன் பண்ணுங்க. இப்ப நீங்க சைன்இன் பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் போட்டுக்கலாம். சோ நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்க நிறைய இமெயில் ஐடி ஷோ ஆகும், உங்களுடைய இமெயில் ஐடி. சோ ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புதுசா கூட ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணும் போது, அதாவது இந்த வெப்சைட்டை. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய அடோப் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ஓபன் ஆகிடும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆட்ஸ் வரும்போது இந்த மாதிரி இந்த இன்ட பெருக்கல் குறியை டச் பண்ணுங்க, ஆட்ஸ் போயிடும். சோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. சோ நீங்க நல்லா பாருங்க, திரும்பவும் நம்ம கூகுள்ல அடோப் ஏஐ அனிமேஷன் ஃப்ரீ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஏன் நான் இந்த ப்ராசஸ் பண்ணனா, நீங்க சைன்இன் பண்ணாதான் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க சைன்இன் பண்ணலன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இதை டச் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிரியேட் இன் ஆப் நவ்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது வேற லெவல்ல ஒரு ஆப்ஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசிக்கா சொல்லி தரேன். இந்த இடத்துல பேசிக்கா ஒண்ணு இருக்கு, நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிருக்கேன். இருந்தாலுமே இப்போ எனக்கு ஒரு கேர்ள் கேரக்டர் வேணும். அது எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க கேட்டகரின்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க ஆல் பீப்புள்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, பாய்ஸ் வந்துட்டாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் கலர்ல கஸ்டம் கலர் வேணுமா, டிரான்ஸ்பரண்டா வேணுமா, இல்ல ஏதாவது பேக்ரவுண்ட்ல இமேஜஸ் வேணுமா, நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் கஸ்டம் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கிரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் நான் இதை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைஸ், உங்களுக்கு தேவையான சைஸ் எல்லாம் இங்க இருக்கும். சோ நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. சோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் ஸ்கொயர் ஷேப்லயே இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள் மேல டச் பண்ணி கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சென்டரா வச்சுக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, நான் என்னுடைய கற்பனை கதை என்னன்னா, ஜஸ்ட் ஒரு கற்பனை கதை. அந்த காட்டுல அந்த குரங்கு மரக்கிளையில ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ணு அந்த குரங்கு கிட்ட பேசுது. சோ அனிமேஷன்னாவே கற்பனை தானே. சோ என்ன பேசுறாங்கன்னா, ஹாய் மங்கி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுல உங்க அம்மா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு. சோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேசி காட்டுறேன். நீங்க ஓனா கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டோரியை கூட நீங்க பேசிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்படி பேச போறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். ஹாய் குரங்கு, என்ன பண்ற, வீட்டுல உங்க அம்மா தேடுவாங்க, வா போகலாம்.
சோ நான் பேசிக்கிட்டேன். ஜஸ்ட் இது ஒரு கற்பனை. சோ உங்களுக்கு தேவையான கேரக்டரை நீங்க பேசிக்கிங்க. நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அப்லோடிங் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் சாம்பிள் மட்டும்தான் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பேஜ் விட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேணால் இதை ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ பாருங்க மேலே டவுன்லோட் ஆகுது. ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா பாருங்க. நான் அகைன் வெளியே வந்துடுறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இன்ஷாட் ஆப்ல எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த பேஜுக்கு நான் போயிடுறேன். இப்ப நான் வந்துட்டேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க. நம்ம ஆல்ரெடி என்னென்ன பண்ணோம், கேன்வா ஆப்ல இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஷாட்ல இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ அடோப் ஃப்ரீ அனிமேஷன்ல ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உருவாக்கணும். சோ அதை இப்ப நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன். பிஐபி அதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கேர்ள் பேசுனாங்க பாத்தீங்களா, அதை வந்து நான் டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா, அது இங்க வந்துடுச்சு. இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, போட்டோவா வீடியோவான்னு சொல்லிட்டு. நான் இதை டச் பண்ணி உள்ள கொண்டுட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க இந்த பொண்ணு உள்ள வந்துட்டாங்க. சோ கிரீன் ஸ்கிரீன்ல இருக்கு. இது எப்படி நம்ம மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் இப்படி தள்ளிக்கங்க. கட் அவுட்டை நீங்க டச் பண்ணுங்க. இந்த கட் அவுட்டை நீங்க டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த கட் அவுட் வந்து 100 வரைக்கும் முடியணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் பர்ஃபெக்டா கிரீன் கலர் ரிமூவ் ஆகலைன்னா பக்கத்துல இருக்கிற இந்த குரோமாவை டச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு இங்க வந்துட்டாங்க. நீங்க பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு ரிமூவ் பண்ணியும் இந்த கிரீன் கலர் போகலன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை இந்த மங்கி பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம திருப்பணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி 4 பக்கமும் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த பொண்ணை கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டோம். இப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் அந்த வாய்ஸ் ஓவரை டோட்டலா கட் பண்ணிடுறேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் டச் பண்ணி நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துலயும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி நீங்க வெளியே வந்துருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னா இந்த ஆடியோக்குள்ள போயிடுங்க. அதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்டை டச் பண்ணுங்க. இப்ப நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். போய் குரங்கு இங்க என்ன பண்ற, வா வீட்டுக்கு போலாம், உங்க அம்மா தேடுவாங்க, வா வா போலாம். நான் பேசிட்டேன். கற்பனையாக தான் பேசியிருக்கேன், ஒரு உதாரணத்துக்காக. சோ வந்து அனிமேஷன்ல வந்து கற்பனை தான் முக்கியம். சோ நீங்க கற்பனையா நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். இப்ப நான் பேசினது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓய் குரங்கு இங்க என்ன பண்ற, வா வீட்டுக்கு போலாம், உங்க அம்மா தேடுவாங்க, வா. சோ நீங்க அழகா ஒரு கார்ட்டூனை ரெடி பண்ண கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். இப்ப நான் உங்களுக்கு பேசிக் திங்ஸ் தான் கத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க வேற வேற கேரக்டர், வேற வேற குரங்கு, வேற வேற இமேஜஸ் கொண்டுட்டு வந்து நீங்க ப்ரோல யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் இந்த இடத்துல வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே போங்க. நெக்ஸ்ட் நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்படி தள்ளிட்டு வாங்க. பாருங்க வாய்ஸ் எஃபெக்ட்னு இருக்கு. இதை டச் பண்ணி இதுல ஒவ்வொன்னா நீங்க டச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல வந்து நான் சொல்லி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப லாஸ்டா ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, வாய்ஸ் எஃபெக்ட் தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. இதனால வந்து காப்பிரைட் வராது, ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வரும். ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். சோ நீங்க நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க வீடியோ மேக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. சோ நீங்க இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். சோ உங்களுக்கு காப்பிரைட் இருக்கா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்குண்டான வீடியோ இங்க பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு கூட உங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில யூடியூப் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், மானிட்டேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் எப்படி சரி பண்றது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி சரி பண்றது, எல்லாத்த பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல ஒரு அழகான யூடியூப் டிப்ஸ பத்தி ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல பதிவிடப்படும். சோ அதுக்காக நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.